பிரியாணி ஸ்பைசஸ் அரைக்க 30 கிராம் பூண்டு, 30 கிராம் இஞ்சி, 8 வரமிளகாய், சோம்பு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். லைட் பொடி புதினா ஆட் பண்ணி இதையும் சேர்த்து ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆனோடனே இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு தக்காளி வதங்கினோடனே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 kg மட்டனை வந்து இந்த பிரியாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.